ஒரு கடைக்கு போறோம், ஒரு புது பேண்ட் ஷர்ட் எடுக்கிறோம். நான் எடுத்தது கிடையாதுங்க, சும்மா சொல்றேன். நான் எடுத்து 25-30 வருஷம் ஆச்சு. கிறிஸ்துமஸ் துணி எடுத்தோம், என் பிறந்தநாள் துணி எடுத்தோம். உதாரணத்துக்காக சொல்றேன். போவோம், ஒரு கடைக்கு போவோம், ஒரு பேண்ட் சட்டை வாங்குவோம், இல்ல ஒரு வேட்டி சட்டை வாங்குவோம் என் பிறந்த நாளுக்கு. அப்ப நான் என்னுடைய கிறிஸ்தவ கூட்டங்கள்ல சொல்லுவேன், ஏஸ் சாமி பிறந்த நாளுக்கு நீங்க எல்லாம் துணி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்பேன். எல்லாம் போய் பட்டு புடவை எடுக்கிறது என்ன, எல்லாம் போய் காஸ்ட்லியா விலையுந்த பொருட்கள் துணிகள் வாங்குறது என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிறிஸ்துமஸ்? ஏசாமி பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ஏசாமிக்கு தானே துணி எடுத்து தரணும், நீ ஏன் துணி எடுத்துக்கிற? சிம்பிளா நம்ம இதை யோசிக்கணும். ஒரு சின்ன ஒரு இதா இருந்தாலும் வை. சோ அப்ப நம்ம கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணும், யாருக்கு நம்ம அடையாளப்படுத்தணும், யாருடைய பிறந்த நாளுக்கு யாருக்கு துணி எடுத்து கொடுக்கணும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு சவாலா இருக்கு. அந்த சவாலை நான் ஏறக்குறைய ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு முன்னாடி நான் புரிந்து கொண்டேன். யூடிஸ்ல இருந்து வந்த உடனே அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, நான் என்ன துணி எடுப்பேனோ, எனக்குரிய செலவுக்கு என்ன துணி எடுப்பேனோ, அதே போல நானும் பிஷப்பமாவும் ஃபர்ஸ்ட் போயிட்டு துணி எடுக்கிறது யாருன்னா இந்த ஒயிட் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்கல்ல சபையில, வெண்மை கிறிஸ்துமஸ், வெகுமதி கிறிஸ்துமஸ். ஃபர்ஸ்ட் எங்களுடைய பர்ச்சேஸ் அப்படிதான் இருக்கும். அப்கோர்ஸ் பிள்ளைங்களுக்கு எடுப்போம், ஏன்னா பிள்ளைங்கள் அவங்க குட்டி குட்டி பிள்ளைங்களா இருந்து வளர்ந்து வரவங்க, அதனால அவங்களுக்கு துணி எடுத்து கொடுப்போம். ஆனா எங்களுக்கு நானும் சரி பிஷப்பமாவும் சரி எடுத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எங்களுக்கு எங்கன்னா இப்படிதான்.